வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டான ஒரு வாக் அரவுண்ட் வீடியோக்குள்ள தான் வந்திருக்கிறோம். என்ன வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசென்ட் டைமில் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் கார்கள் வாங்குவது அப்படின்றது அதிகமாகி கொண்டே தான் போச்சு. அதில் வந்து ஃபீச்சர்ஸ் ரிச்சாக கொடுக்கக்கூடிய பிராண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டே அண்ட் கியா. பட் அவங்க அந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று டாப் ஆஃப் தலையில் வச்சிருப்பாங்க, இல்லை மிடில் மாடலில் வச்சிருப்பாங்க. ஒரு சில டைம் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் வேரியன்ஸை அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே போயிடுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நிறைய கஸ்டமர்ஸ் அதை ஒரு ஃபீட்பேக்காக சொன்னதுக்கப்புறம் கியா நிறுவனம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ரீசென்ட் டைமில் வந்து அவங்களோட சோனட்டில் பேசிக் மாடல்ஸ்லேருந்தே வந்து பேசிக்னு சொல்ல முடியாது, பேசிக் அடுத்த மாடல் இருந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிச்சாங்க. டீசலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஇ ஆப்ஷனல் மாடல் இருந்தும், இதுவே நீங்கள் பெட்ரோல் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிக்கு ஆப்ஷனல் மாடல் இருந்தும் பெட்ரோல் டர்போ டிசிடி கொடுத்தாங்க. டீசலில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருந்துச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் மாடலோட விமர்சனத்தை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆன் ரோட் 11.5 லேக்ஸுக்கு ஒரு டீசல் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட கிடைக்குது. ஸோ அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, டீசல் வாங்கலாமா, இல்லை டர்போ பெட்ரோல்குள்ளே போகலாமா, இல்லை நேச்சுரல் ஆஸ்பெக்ட் பெட்ரோல்குள்ளே போகலாமா, இந்த மாதிரி நிறையா குழப்பங்கள் இருக்கும். இந்த பர்டிகுலர் மாடலில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷனில் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு மேசிவ் வர மோட்டிவேஷன் கொடுக்கும். நீங்கள் ஒரு 10 to 12 லட்ச ரூபா பட்ஜெட் வச்சுருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இது ஒரு நல்ல டீலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சரி, வாங்க பார்த்துருவோம். Ignition on, feel the fire, red line rising, hearts go higher, no wishing car, no fake talk, GS Automotive. எப்போவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி அதை பற்றி பேசிட்டு தான் மற்ற விஷயங்கள் பேசுவோம். இந்த வண்டியில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றது இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு வரும்போது நான் ஹெச்டி ஆப்ஷனல் பேசிக் மாடலுக்கு அடுத்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து டீசல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிசிடி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த மாடல் டிசிடி அப்படின்றது கிடையாது. என்னென்ன என்ஜினுக்கு என்னென்ன டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன வேரியண்ட்டில் கிடைக்குது அப்படின்றத ஸ்க்ரீனில் நீங்கள் இப்போ பார்க்க முடியும். சரிங்க, ஸ்ட்ரக்சரலி வந்து பார்த்தீங்கன்னா இதோட காம்படிட்டர் ஹிண்டே வென்யூ வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் கே சீரிஸ்க்குள்ளே போயிட்டாங்க. இவங்க வந்து ஹிண்டே கேயோட கே சீரிஸில் தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஃப்ரெஜைலான ஸ்ட்ரக்சராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 4 ஸ்டார் என்கப் ரேட்டிங் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு வச்சிருப்பாங்க. இந்த சோனட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 months ஆல்ரெடி ஸ்பை ஷாட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. புது மாடல் வருது. ஸோ பட் இருந்தாலும் இப்போ கரண்ட் டைம் லைனில் இந்த வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷனில் இவங்க நெயில் பண்ணியிருக்காங்க. இந்த பேசிக் மாடலான ஹெச்டி ஆப்ஷனில் 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல், வெஹிக்கல் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், இன்லைன் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்னு சேஃப்டியை பொறுத்து ரோபஸ்ட்டாக நிறைய விஷயங்களை பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டியோ இல்லை ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டியோ வந்து குறையா தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே இல்லைங்க. ஸோ ஸ்ட்ரக்சரலி வந்து கண்டிப்பாக ஃப்ரெஜைலாக இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்றது இந்த ஹியா சோனட்டை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அடுத்து என்ஜின். இங்கே நமக்கு ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ டீசல் இன்ஜின் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிஃபைன்டு டீசல் இன்ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்ஸ்டலேஷன் மேலே பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ வந்து எதுவுமே கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். கீழேயும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா செமி கன்சீல்டாக இருக்குங்க. லைனர்ஸ்க்கு என்விஹெச் பேக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடலை. 114 பிஹெச்பி 250 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ஜென்ரேட் பண்ணுது. இந்த 250 நியூட்டன் மீட்டர் அப்படின்றது வந்து உங்களுக்கு 1500 ஆர்பிஎம்லேருந்து டெலிவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஏர்லியராகவே டெலிவர் ஆகிறனால வந்து ரொம்ப டர்போலாக எவிடென்ட்டாக தெரியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, மேனேஜபிளாக தான் இருக்கும். பவர்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து ரிஃபைண்டாகவும் இருக்கும். எஃபிஷியன்சி கேட்டிங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு 13, ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 17 வரைக்கும் வரும். டீசல் இன்ஜினுங்க. ஸோ சிட்டியில் அதிகம் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு செகண்ட் கியர் தேர்ட் கியரில் ஒரு 2500 ஆர்பிஎம் கிட்ட மூவ் பண்ணி கொஞ்சம் பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் வந்து டிபிஎஃப்குள்ளே செட்டில் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா டீசல் பர்டிகுலர் ஃபில்டர் வந்து இங்கே ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளே வந்து நான் ஒரு 60% பயன்படுத்த போகிறேன் அப்படின்ற சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்கள் அட்லீஸ்ட் அந்த ரிமைனிங் 40% போகும்போது கொஞ்சம் அழுத்தி ஓட்டிடுங்க. ஸோ தட் அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் டெம்பரேச்சர் அதிகமாகும் பட்சத்தில் உள்ளே இருக்கக்கூடிய பர்டிகுலர் மேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பேர்ன் அவுட் ஆகி
வெளியே போயிடும். ஸோ இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். எனது 70 to 80% சிட்டி தான் யூசேஜ்னா டீசல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து நேச்சுரல் ஆஸ்பெக்ட் பெட்ரோலுக்குள்ளே போங்க, அதுதான் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். என்ஜினோட பவர் டெலிவரிலாம் குறையா இருக்காது. 4 பேர் ஃபுல்லி லோடாக இருந்தீங்களும் ஒரு சின்ன லேக், அதாவது சொல்கிறது எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அழகாக எடுத்துகிட்டு போகும். இனிஷியலாக அந்த 1500 ஆர்பிஎம்க்கு கீழே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டல்னஸ் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்பூலிங் பார்க்க முடியுது. இந்த இன்சுலேஷன் கொடுத்துருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ என்ஜின் பொறுத்து அவ்வளோதாங்க. அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட எக்ஸ்டீரியர். ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் தி ரோட் கிராஃபிக் ஒரு அக்ரஸிவான ஒரு பேட்டர்ன், அதாவது வந்து ஒரு டைகர் நோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரில் எலிமெண்ட்ஸை. உங்களுக்கு வந்து ஒரு மேட் பிளாக்ல வந்து கிரில் எலிமெண்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் இன்செட்ஸ் அப்படின்றது நடந்திருக்கு. சில்வர் கூட இல்லை, கைண்ட் ஆஃப் ஒரு கிரே டோனில் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலான ஒரு ஆடம் பிளே. 205 mm இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்குது. இங்கே ஹெட்லாம்ப் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் தான் லோ பீம் அண்ட் ஹை பீம் போயிருக்காங்க. இந்த டிஆர்எல்ஸ் அப்படின்றது கிடைக்குதுங்க. இண்டிகேட்டர்ஸுமே வந்து ஹாலஜன் பல்ப் தான். வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேஷாக இருக்கும். நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் கொடுக்கும். ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் ஃப்ரெஜலாக இருக்குன்னா கண்டிப்பாக இல்லைங்க. சின்ன சின்ன இம்பாக்ட்ஸ்க்கு வந்து அப்சார்ப் பண்ணிக்கும், கண்டிப்பாக வந்து உடஞ்சி போகாது. ஸோ வண்டியோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது இங்கே ஒரு எலக்ட்ரிக் சன்ரூஃப் அப்படின்றத மேலே லேவர் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு சன்ரூஃபில் நின்று பெறாதீங்க. வென்டிலேஷனுக்காகவும் அதே மாதிரி வெளிச்சத்துக்காகவும் மட்டும் பயன்படுத்துங்க. சன்ரூஃபுங்கிறது ஒரு பேட் ஃபீச்சரை ப்ரொஜெக்ட் பண்ணுறதை தாண்டி பீப்புள் அதை ப்ராடாக மாற்றிட்டாங்க அப்படின்றது எனக்கு நிறைய இடத்துல தோண ஆரம்பிக்குது. ஸோ அதை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா யூஸ்ஃபுல், தவறாக பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயங்க. ஓவியம் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள், பட் மேனுவலாக தான் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃபெண்டரில் எம்பெட் பண்ணியிருக்காங்க. 215 60 16 உங்களுக்கு டயர் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்றத போயிருக்காங்க. இது வந்து ஸ்டீல் வீல்ஸ் தான், பட் வீல் கப்ஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலாய் லுக் லைக்கில் தான் போயிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, ரியர்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் மாடலில் டிஸ்க்கு வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ரியரில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ரொபோஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2500 mm இந்த பர்டிகுலர் மாடலோட வீல் பேஸாக இருக்குது. ஸோ டோஸோட தட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட் எனஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே ரியரில் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு இந்த இடத்துலையுமே வந்து குவார்ட்டர் பேனலுமே சின்ன ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் ப்ளே பண்ணியிருக்கனால வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து டிஎல்ஓ நல்லா தாங்க இருக்கும். எந்த விதத்துலையுமே லாங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கிளாஸ்ட்ரோஃபிக்காக இருக்குது. என்ன உள்ளே வந்து இந்த ரியர் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் அப்படின்றது கொடுக்கல, அது வருத்தமாக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெண்டரில் லைட்டாக டெவலப் ஆகி உங்களுக்கு த்ரூ அவுட் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ நிறைய வந்து மஸ்குலர் லைன்ஸ், கேரக்டர் லைன்ஸ்லாம் போகாமல் ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான ஒரு சில் அவுட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. மேலே ஆண்டனான்னு பார்க்கும்போது ஒரு பேசிக்கான ஆண்டனா தாங்க இங்கே கிடைக்குது. இந்த காரோட சஸ்பென்ஷன் டிரைவபிலிட்டி பற்றி பேசணும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் சோனட்டில் வந்து சஸ்பென்ஷன் ரொம்ப ஸ்டிஃபாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன்லேயே ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் பண்ணி தான் இந்த மாடலை கொண்டு வந்தாங்க. இதில் நமக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் சாஃப்ட் நேச்சரில் தான் போயிருக்காங்க. ரொம்ப வந்து போன் ஜாரிங்க, நீங்கள் குழியில் விடுறீங்க இல்லை ஸ்பீட் பிரேக்கில் ஏறுறீங்கன்னா இருக்காது. ஒரு செட்டில்டான ஒரு சஸ்பென்ஷன் தான். ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டியுமே ட்ரிபிள் டிஜிட்ஸில் உங்களுக்கு சாலிட் பிளான்டடான ஒரு உணர்வு தான் கொடுக்கும். இதில் வந்து ஸ்டீரிங்கோட ஃபீட்பேக்குங்க, அதுக்கப்புறம் பிரேக்ஸ் இது எல்லாமே வந்து சென்சிபிள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப அக்ரெசிவாக இல்லாமல் ஒரு ஃபார் அ காமன் டிரைவபிலிட்டிக்கு எந்த விதத்துலையுமே இந்த வண்டி நம்ம குறை சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ரியர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் மாடல்லேயே வந்து ஒரு சன் ஷேட் கொடுத்துருக்கிறது இந்த நம்ம ஊர் வெயிலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வெயில் தாங்க முடியல, கொடூரமாக இருக்குது. மரத்தெல்லாம் அழிச்சு விட்டாங்க. இன்றைக்கி ரோட்டில் மரமே இல்லை. வெயில் தாங்க முடியாத வெயிலாக இருக்குது ஈரோடு பக்கம்லாம். என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த சோனட் ஹெச்டி ஆப்ஷனோட ரியர் ப்ரொஃபைல் வரும்போது தான் மேஜர் டிசப்பாயின்ட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியரில் டீஃபகரும் இல்லை, வைப்பரும் இல்லை. அட்லீஸ்ட் டீஃபகராக கொடுத்துருந்துருக்கலாம். ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் அப்படின்றது இங்கே வந்து இன்டெகிரேட்டட் அந்த ஸ்பாய்லரில் லேஅவுட் பண்ணியிருக்காங்க. இந்த டெய்ல் லேம்ப் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக டம்மி. இந்த இடம் மட்டும் தான் க்ளோ ஆகும். இங்கே க்ளோ ஆகும், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் க்ளோ ஆகும். இண்டிகேட்டர் ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. 2 பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் மாதிரி போட்டு முடிச்சிருக்காங்க. பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் குறையே இல்லை. 385 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் அப்படின்றது இருக்குதுங்க. ஸோ 385 லிட்டர் அப்படிங்கும்போது லோடிங் லிப் ஜாஸ்தியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா லோடிங் லிப் இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ உள்ளே தூக்கி வைக்கிறதுக்குலாம் வந்து எந்த விதமான சிரமமும் இருக்காது. 60-40 ஸ்பிளிட் கொடுக்கல. ஸ்பேர் டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 195 65 15 ப்ரொஃபைலில் போயிருக்காங்க. கரெக்டு தான். ஸோ ஸ்பேர் டயரும் கொடுத்துருக்காங்க. 60-40 ஸ்பிளிட் இல்லை கொடுத்துருந்துருக்கலாம். பார்சல் ட்ரைவும் வந்து இந்த மாடலில் நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ வண்டியோட ரியர் ப்ரொஃபைல் எக்ஸ்டீரியர் பொறுத்து நம்மளாம் பார்த்துட்டோம். இப்போ இன்டீரியர் பார்ப்போம். ரியர் சீட்குள்ளே உள்ளே ஏறுறோம் அப்படின்னா இன்க்ரெஸ் எக்ரெஸ்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்டான ஒரு சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் உள்ளே ஏறுறீங்க அப்படின்னா பெரியவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து ஏறிக்கணும். நான் ஒரு 5.7 ஃபீட்டுங்க ஏறப்போ கொஞ்சம் குனிஞ்சு ஏறுறேன். ரியரில் உள்ளே உட்காந்த உடனே கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா உள்ளே உட்காந்த உடனே சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சீட்ஸோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எக்ஸலாக இருக்குது.
அதுலலாம் எந்த விதமான குறைகளும் எனக்கு ஃபீல் ஆகலை. நல்ல ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியலுங்க. என்னன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுக்கல, ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் தான் போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் வருத்தம். 3.7 சீட் பெல்ட்ஸ் அப்படின்றது கிடைக்குது. ஆர்ம்ரெஸ்ட்டும் இங்கே மிஸ் அவுட் ஆகுது. லெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஹெட்ரூம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் ஒரு 5.7 ஃபீட்டுங்க. இப்போ நான் சாஞ்சு கம்ஃபர்டபுளாக உட்காரேன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசிங் இருக்குது. 6 அடிக்கு மேலே இருந்தீங்கனாலும் தலை கண்டிப்பாக மேலே உரையாது. உங்களுக்கு டிஎல்ஓ ப்ராப்பராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா உள்ள ஃபுல்லாக பிளாக் தீம் தான். பட் வெளிச்சம் வந்து நல்லா கிடைக்குது விண்டோஸ் மூலமாக. ஸோ அதனால் எந்த விதத்துலையுமே லாங் ட்ராவலும் உங்களுக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்காது. அந்த குவார்டர் பேனலில் இருக்கக்கூடிய கிளாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உதவி கொடுக்குது. ரியரில் நமக்கு ஏசி வந்துங்க, 2 டைப் சி சார்ஜஸோட கொடுத்துருக்காங்க. ஹம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிதில்லை, ஓரளவுக்கு மினிமலாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் அப்படின்னு வரும்போது இந்த சீட்ஸ் ஆக்சுவலாக ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சீட் வந்து என்னோட போஸ்டருக்கு நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு அடிக்குவேட்டான ஒரு ஸ்பேசிங் இருக்குது. ரொம்ப கிராம்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப தாராளம்னு சொல்ல முடியாது. அடிக்குவேட்டாக இருக்கும். நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணிங்கனாலும் காலை நம்ம நீட்டி வச்சு உட்காந்து வர முடியும். அதுக்கான ஸ்பேசிங்லாம் இருக்குது. ஸோ அண்டர் தை தான் ஒரு மேஜர் மிஸ்ஸிங்காக நான் இங்கே ஃபீல் பண்ணுறேன். தெரியுதுங்களா உங்களுக்கு கேப்? ஸோ அண்டர் தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். பட் லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் வந்து அடிக்குவேட்டுங்க. நாட் ரொம்ப தாராளம்னு இல்லை, அதே மாதிரி ரொம்ப கிராம்டும் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ நீங்கள் உள்ளே உட்காந்து பாருங்கள், உங்களுக்கான புரிதல் அப்படின்றது கிடைக்கும். மேலே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜனில் கேபின்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்த உடனே டேஷ்போர்டில் வந்து மேஜர் மிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்காது. நீங்கள் இந்த மாடல் வாங்குறீங்கன்னா இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் மட்டும் நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு 11.5 lakhs வாங்குற ஒரு 35,000 ஸ்பெண்ட் பண்ணோம்னா 360 டிகிரி கேமராவோட ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் உங்களோட போட்டுக்க முடியும். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பேஸ் இந்த இடத்துல கிடைக்குது. பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஷட்லைன்ஸ்லாம் ப்ராமினெண்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ப்ராமினெண்ட்டாக இருக்குது. எந்த இடத்துலையுமே வந்து இது லாங் டேர்மில் ரேட்டல் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் மிஸ் அவுட் ஆகுது. ஸ்டீரிங்கில் ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸும் கிடைக்கல. உங்களுக்கு ஜஸ்ட் வந்து இந்த எம்ஐடி கிளஸ்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. எம்ஐடி கிளஸ்டருமே வந்து ஒரு ஓல்ட் ஸ்கூல் டைப் தான் வச்சுக்கோங்களேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஆட்டோ ஹெட் லேம்ப்ஸ், ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே ப்ளேஸ் செய்யப்படலை. சீட்ஸ் உள்ளே உட்காரோம் அப்படின்னா வந்து நல்ல பக்கெட்டடாக உங்களை பிடிமானமாக ஹக் பண்ணி வச்சுக்குது. அண்டர் தை சப்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு டீசெண்டாக இருக்கும். டெஃபினட்டாக வந்து அண்டர் தை சப்போர்ட்டும் எனக்கு குறை சொல்ல மாட்டேன். முதுகுக்கான லம்பா சப்போர்ட் நல்லா இருக்குது. ஷோல்டருக்கு வந்து பிடிமானம் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் சீட் போஸ்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்ஃபெக்டான ஒரு உணர்வு தாங்க. ஸோ விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா போனட் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடல் ஆக்சுவலாக வந்து சீட் ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்றது கிடையாது. ஸோ நான் இப்படி உட்காந்து ட்ராவல் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு ரொம்ப லைட்டான ஒரு இப்படி எட்டி பார்த்தா தான் எனக்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைடோட போனட் விசிபிலிட்டி கிடைக்குது. நான் நார்மலாக இப்படி உட்காந்துருக்கேன் 5.7 ஃபீட் உட்காந்துருந்தேன், எனக்கு போனட்லாம் ஒன்றும் தெரியலைங்க. ஸோ இந்த பில்லர் ஒரு பிளைண்ட் ஸ்பாட் உருவாக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த சீட் ஹைட் அட்ஜஸ்டர் இல்லைங்கிறதுனால ஒரு கார்னர் திரும்பும்போது இப்படி எட்டி பார்க்கணும். ஹில் ஸ்டேஷன் போகும்போது இப்படி எட்டி பார்த்து தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அந்த பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்றது இந்த பில்லர் உருவாக்கி கொடுக்குது. இந்த ஐஆர்விஎம் வந்து பெருசாக உருவாக்குமான்னு கேட்டிங்கன்னா ஐஆர்விஎம்மோட போஸ்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிதான ஒரு தொந்தரவாக கொடுக்காது. அப்படி தான் உணர்றேங்க. சென்டர் இப்படி வருவோம். இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் ஏசி கொடுத்துருக்காங்க. த்ரோ நல்லாவே இருக்குது. ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷன், அதுக்கப்புறம் யூஎஸ்பியில் டைப் சி சார்ஜர் கிடைக்குது. ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். அந்த டிரான்ஸ்மிஷனோட அந்த நாப் அப்படின்றது வந்து நல்லா ப்ரீமியமாக இருக்குது. சென்டரில் 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலே வச்சுக்கலாம். ஆம்ரெஸ்ட் வந்து மூவபிள் இல்லை, பட் இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நிக்நாக்ஸ்லாம் வச்சுக்கலாம். என்னன்னா இங்கே சாவி தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சென்ட்ரி கிடையாது, ரொம்ப பேசிக்கான ஒரு சாவி கொடுத்துருக்காங்க. அதை அப்கிரேட் பண்ணியிருந்துருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அது மட்டும்தான் எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. அடுத்து க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. க்ளவ் பாக்ஸு ஒரு குட்டி ஸ்பேஸிங்க. ஐஆர்விஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது. இங்கேயுமே வந்து ஹாலஜனில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏபி பெடலுக்கு மத்தியில் வந்து இன்ட்ரப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அழகாக வந்து ஒரு ரெஸ்ட் பெடல் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கன்வீனியண்ட்டாக தான் இருக்க போகுது. இங்கே டோர் பேட்ச் பார்க்கும்போது ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அம்ப்ரெல்லா ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அம்ப்ரெல்லா வச்சுக்க முடியும். டோர் பேட்சில் சாஃப்ட் டச் மெட்டீரியல்லாம் எதுவும் பயன்படுத்தலை. எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஓவர்வியூ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஜாய்ஸ்டிக் அப்படின்றது இந்த இடத்துல ப்ளேஸ் செய்யப்பட்டிருக்கு. கார் வாங்குறப்போ எப்பவுமே அக்சசரிஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அக்சசரிஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் தயவு செஞ்சு ஒரு டேஷ் கேம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோஸில் வந்து டேஷ் கேம் ரொம்பவே உபயோகமான ஒரு பொருளாக இருக்குது. நம்ம பர்சனலாக ஃப்ளீட் ட்ரக் பிராண்ட் பயன்படுத்திருக்கோம், அதுக்கான ஷவுட்டர் கொடுக்குறோம். பட் டேஷ் கேமை தயவு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது வந்து இன்றைக்கி நிறைய இடத்துல ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்றதுக்கு உதவுது. அதில் ஜிபிஎஸும் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அது வந்து இன்னுமே வந்து இன்சூரன்ஸ் கிளைம்ஸ்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃப்ளீட் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது வந்து ஆன்லைனில் தான் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். பட் இப்போ வந்து சென்னையில், குளத்தூரில், அதுக்கப்புறம் ஈரோடில் ரிட்டெயில் ஷாப் அப்படின்றத போட்டாங்க. நீங்கள் பர்சனலாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து கூட வாங்கிக்கலாம். அது கூட நிறையா ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட கேர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் லைவில் வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ
வாங்க இப்போ இந்த வண்டியோட கன்க்ளூஷன். ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே ஓனர்ஷிப் காஸ்ட் சொல்லிடுறேன். இதில் வந்து சர்வீஸ் காஸ்ட்டு, இன்சூரன்ஸ் காஸ்ட்டு, ஃபியூல் காஸ்ட்டு எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ரூ. 25,000 அப்படின்றது இந்த பர்டிகுலர் மாடலோட ஓனர்ஷிப் காஸ்ட். இந்த வண்டியில் ஒரு ரூ. 30,000 கூட வச்சு ஒரு ரியரில் வந்து ஒரு டீஃபாகர் வைப்பர், ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வித் ரிவர்ஸ் கேமரா ஒரு 30,000 to 40,000 வச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த வண்டி அடிச்சுக்கிறதுக்கு ப்ராடக்ட்டே இல்லைப்பா அப்படின்ற அளவுக்கு இருக்குங்க. ஸோ இப்போவுமே வந்து இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து மஹேந்திரா 3XO இருக்குது, ஹிண்டை வென்யூ இருக்குது, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து இந்த சோனட்டோட அந்த டீசல் ஏடி அப்படின்றது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு வேல்யூ ஃபார் மணி பொசிஷனில் தான் இருக்குது. நீங்கள் பர்டிகுலராக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு இன்றைக்கி இந்த வாகனத்தை ரிவ்யூ கொடுத்து பண்ணால் பிரசன்னா கேயா ஷோரூமுக்கு ஒரு மேசிவான ஒரு ஷோரூம் கொடுத்தலாம். நீங்கள் கார்கள் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ்க்கு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வேணும்னா ரீச் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சகமனத்தில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கா, சர்ச்சர் வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பாய்.